வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கேப்சிகம் வச்சு கேப்சிகம் பெப்பர் ஃப்ரை பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்ட பிறகு நம்ம குடமிளகாய் நமக்கு சின்ன சின்னதாகவும் வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசு பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் குடமிளகாயை கட் பண்ணிவிட்டு அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இப்போ சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ எடுத்து லேசாக கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு குடமிளகா நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் தூவி விட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான கேப்சிகம் பெப்பர் ஃப்ரை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சாம்பார் சாதம் இல்லை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே குவிக்காக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.